காலையில் ஒரு 6:30க்கு வந்து கதவை திறந்தேங்க. அப்படி பனி அடிக்குது முகத்தில். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 21-20 டிகிரிஸ் இருக்குது இங்கே நாகர்கோயிலில். ஆனால் டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போது 7 போல் 23 ஆகிடுச்சு. ஆனால் செம்ம கூலாக இருக்குது. அந்த குளிர் நமக்கு தெரியுமா? ஸோ அந்த மார்னிங் அந்த குளிரோடி தான் டே ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு தோலோடி உள்ள உளுந்து தோசை தான். நல்லா முருகலாக வருங்க. இந்த இதில் என்னென்னா 4 கப்பு கம்பு, 1 கப்பு தோலோடி உள்ள உளுந்து. நீங்கள் வந்து 1.5 கப்பு வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம். இவ்வளோத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். ஒரு 8 hours 6 to 8 hours ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஊற வைப்பேங்க, நைட்டு அரைப்பேன். நைட்டு அரைச்சிட்டு அதை மூடி ஃபெர்மெண்ட்டுக்கு வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இது நெக்ஸ்ட் டே. இது வந்து நான் நேற்று அரைச்சது. ஸோ நேற்றும் ஊற்றினேன், இன்றைக்கும் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும் தோசை. சாஃப்டாகவும் இருக்கும், முருகலாகவும் இருக்கும். ரைஸே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். இது கூட சட்னி சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இங்கே வந்து 2 கல் போட்டு வேலையை டக்குன்னு முடிப்பேன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா தோசை விடுறதுக்குமே நல்லா நீட்டாக வரும். இந்த கம்பு தோசை வந்து எங்கள் வீட்டோட ஃபேவரட் எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம கம்பு நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கிறது வந்து இந்த சோறெல்லாம் வச்சு சாப்பிட கஷ்டம். கம்பு சோறு வைப்பாங்க, கம்பஞ்சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டம். இது வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இன்ஸ்டாகிராம் ரீலுக்கும் பிளாகுக்கும் ரெசிபி ஷூட் பண்ணிகிட்ருக்கேங்க. இது என்ன ரெசிபினா, அதுக்கு முன்னாடி அதோட பேக் ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ நான் ஜப்பான்லேருந்து வரும்போது இந்த ஹியூஜ் பேக் ஸ்டிக்கி ரைஸ் வாங்கிட்டு வந்தேங்க, 1 கிலோ பேகு. இதை வந்து நான் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம், நம்ம இதை காலி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், முடிச்சாச்சு. இது 6வது ரெசிபி. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் இன்ஸ்டாவில் தான் இப்போ வந்து பயங்கரமாக ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஸ்டிக்கி ரைஸுக்கு வந்து நான் அந்த இன்ஸ்டா ரீலை வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் இன்ஸ்டாவில் வந்து டெய்லி போடுவேன், ஷார்ட்ஸில் அக்கேஷ்னலாக தான் போட்டுறது. ஸோ ஸ்டிக்கி ரைஸை வச்சு நான் வந்து நிறைய ரெசிபி பண்ணேங்க. ஸ்டிக்கி ரைஸ் வித் மேங்கோ, தைவனீஸ் ஸ்டிக்கி ரைஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மூச்சி பண்ணேன். ஸோ அந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபைனல் ரெசிபி, 6வது ரெசிபி சம்பராடோ அப்படின்னு, ஃபிலிப்பினோ சம்பராடோ, அதாவது ஃபிலிப்பினோ சாக்லேட் போரிட்ஜ். அதுதான் வந்து அந்த சம்பராடோ அப்படிங்கிற ரெசிபியோட இது. ஸோ இந்த ரெசிபியும் நான் ரீலுக்கு தான் வந்திருக்கேன். பட் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரீல் பார்க்க மாட்டீங்க அப்படின்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டிக்கி ரைஸை வந்து 1 கப் ஸ்டிக்கி ரைஸ்க்கு 5 கப்பு தண்ணி, அந்த அளவில் நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஓகே, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவின ஸ்டிக்கி ரைஸை போட்டு நல்லா வெந்து வரும்போது சுகரு, நான் இன்றைக்கி இந்த ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், அதுவும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது நல்ல சாக்லேட்டியாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா குக் பண்ணிடணும். அது திக்காட்டு ஒரு போரிட்ஜ் மாதிரி வரும். அவ்வளோதான், அதுதான் வந்து சம்பராடோ. சர்வ் பண்ணும்போது அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக இது க்ரீமோ இல்லாட்டி எவாப்ரேட்டட் மில்க் விடுவாங்க, அதாவது நல்ல திக்கான மில்கை ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த ரெசிபி, ப்ராப்பர் ரெசிபி என் பிளாகில் வந்துடும். ஓகே, அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பர்டிகுலர்லி பிளாகுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ரோஸ்ட் பொட்டேட்டோ பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு கிடையாது. இது வந்து அமெரிக்காலெல்லாம் தேங்க்ஸ் கிவிங், கிறிஸ்மஸ் டேபிளில் டர்க்கி, சிக்கன்லாம் பெருசாக ரோஸ்ட் பண்ணி வைப்பாங்கள்ல, அது கூட இந்த ரோஸ்ட் பொட்டேட்டோ கண்டிப்பாக பண்ணுவாங்க. இந்த ரோஸ்ட் பொட்டேட்டோ, மேஷ்டு பொட்டேட்டோ, அதெல்லாம். ஸோ அதை வந்து என் பிளாகில் அப்டேட் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து அப்ராடில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரோஸ்ட் பொட்டேட்டோ பண்ணுறீங்கன்னா பர்ஃபெக்ட் கிறிஸ்பி ரோஸ்ட் பொட்டேட்டோ எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தோல் நீக்கி இந்த மாதிரி சங்க்ஸ் மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாம் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு. தண்ணி வந்து இங்கே அடுப்பில் வச்சுருக்கேன், இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன், இன்னும் ஹாட் ஆகலை. பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா இருக்குல்ல, அது 1/2 டீஸ்பூன் போடணுங்க. ஸோ இது வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அதுக்கப்புறமா சால்ட், இந்த பொட்டேட்டோ வேகும்போது அதை அப்சர்வ் பண்ணும் பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவர், அதுக்கு தண்ணியில் உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ ஆட் பண்ண போகிறோம்.
ஏன்னா இதை வந்து நம்ம பார் பாயில் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்க நம்ம வந்து ராவாக போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, அது வந்து ஒழுங்காக ரோஸ்ட் ஆகாது. அதனால் ஒரு 5-8 நிமிஷம் போல் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, அதாவது ஒரு மாதிரி மஷியாக ஆகக்கூடாது. பட் ஒரு ஃபோர்க்கோ ஏதாவது ஒன்று உள்ளே விட்டு பார்க்கும்போது ஈஸியாக போகணும். அந்தளவுக்கு பார் பாயில் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த ரோஸ்ட் பொட்டேட்டோக்கு எந்த டின்னில் ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து நான் ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். நான் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஹாட் ஆக்க போகிறோம், ஏன்னா இதில் தான் நம்ம பொட்டேட்டோவை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 200 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம அந்த ட்ரேயை வச்சிடலாம். வச்சுட்டு அந்த கீ வந்து மெல்ட் ஆகி நல்ல ஹீட் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். அந்த ஹாட்டான இதில் தான் நம்ம அந்த பொட்டேட்டோவை வைக்க போகிறோம். ஏன்னா அதை வச்ச உடனே நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதனால நான் இதை கீயை உள்ளே வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுங்க. வெந்த உருளைக்கிழங்கு நல்லா வடிகட்டி என்ன பண்ணேன்னா இப்படி மூடி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணேன். ஓகே, ஸோ ஷேக் பண்ணோன்னே என்னாச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒரு மாதிரி சொரப்பாக இருக்குல்ல, அதுதான் கிறிஸ்பாகும் உங்களுக்கு அந்த அவனில் ரோஸ்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. அந்த ஸ்டீம் எல்லாமே கொஞ்சம் வெளியே போய் அந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹர்ப்ஸும் சால்ட்டும் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம நெய் வந்து நல்லா ஹாட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பொட்டேட்டோ நம்ம இது பண்ணோம்ல அதில் ரோஸ்மெரியும் உப்பு மட்டும் போட்டு டாஸ் பண்ணியிருக்கேன். இதில் வச்சோன்னா உங்களுக்கு அந்த சிசில் ஆகுது பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு அதை லைட்டாக கோட் பண்ணி விட்டுருங்க. கோட் பண்ணி நான் வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் 1 hour to 1.5 மணிக்கூர் 1 பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ரோஸ்டட் பொட்டேட்டோ ரெடி. ஸோ நான் இதை வச்சுட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ்ட் பொட்டேட்டோ இப்போ தாங்க ஃபோட்டோ எடுத்து முடித்தேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்க. இதோட கிறிஸ்பி டெக்ஸ்சரை உங்களுக்கு கேட்குதா? கிறிஸ்பி உள்ள ஃப்ளஃபி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை கண்டிப்பாக இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் ரோஸ்ட் பொட்டேட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதோட ரெசிபி என் பிளாகில் வந்துடும். வா, யாருக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்க? என்னதுடா? யாருக்கு தெரியுமா? எங்களோட பையனுக்கு வாங்கியிருக்கோம் ட்ரெஸ்ஸை. காணி பார்ப்போம் ட்ரெஸ்ஸை. மஹி ரொம்ப சந்தோஷப்படுவான். மஹியோட சுப்பிரமணி இருக்குல்ல, அதுக்கு இன்னைக்கு வந்து 3வது பிறந்த நாள், அப்படிதானே? ரெண்டாவதா? 3ஆவதா? என்ன 3 வயசா 2 வயசானா? அவள் அம்மாட்ட கேட்டால் தான் புரியும். அவள் அம்மா வரட்டும் கேட்போம். சுப்பினிக்கு ட்ரெஸ்ஸை காணி பார்ப்போம். இதை விட ஹைலைட் எப்படி தெரியுமா? சதீஷ் போய் பிறந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு தாங்கன்னு கேட்டிருக்கான். கடவுளே, முடியல என்னால. ஐயோ, இன்னும் கியூட்டா இருக்கு. பிள்ளை உடுப்பு வாங்கிட்டு வந்திருக்க. அப்பா, வேற டிஷர்ட் இல்லையா? வா, அம்மாக்கு இது பிடிக்குமான்னு தெரியலையே. இது பிள்ளை உடுப்பாலாம் இருக்கு. ஒன்று போதாதா? எதுக்கு இத்தனை வாங்கிட்டு வந்த? 15 ரூபானா இவ்வளோ வேணா வாங்கிட்டு இருக்கு. இது டயப்பரு. இது இங்க பாரு. கடவுளே, அதுதான் இத்தனை ட்ரெஸ் அதுக்கா? இந்த மஹி வந்தோன்னு இதை கொடுப்போம், என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஓகே, ஏன் மஹி வந்தோன்னு சர்ப்ரைஸ் ஆகாது? சுப்னிக்கு இது சேர்மான்னு தெரியலையே. சேர்மா? ஓகே, இன்னைக்கு எங்களோட பையனோட பேபி பாயோட பிறந்த நாள். ஹாய் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சுப்னி. தேங்க்யூ சொல்லுங்க அம்மா. சுப்னி அம்மா, என்ன சுப்னி அம்மா, சுப்னிக்கு புது ட்ரெஸ் வாங்கலையா? ஏன் வாங்கல சுப்னிக்கு பர்த்டே? அவன் என்ன 2 வருஷம் பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான் பிறந்த நாள் அன்னைக்கு.
என்னங்க நீங்க ஒரு புது ட்ரெஸ் வாங்க மாட்டீங்களாங்க? ஐயோ ஆ எடி ஷட் அப் அம்மா. சரி எல்லாரும் வாங்க, சுப்னி கேக் கட் பண்ண போறான். கத்தி சரி மகா குடு. சுப்னி gift. குடு குடு குடு. எடி சீக்கிரம் குடுடி. கண்டுபிடிச்சிட்டியா? அதான் கேர்ள் டேட், ஹேஷ்டாக் கேர்ள் டேட். ஆனா ஒன்ன பார்த்தா எனக்கு சச்சா கடைசியில் ஹைலைட்டா கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த கை விரல் சுப்பாம இருக்கு, கையில ஒரு சாக்ஸ் கிட்டது ஹைலைட். அத வாங்கிட்டு வர வேண்டியதுதானே? ஆமா அதுதான் சொன்னேன். சுப்னி எல்லாம் ஊதணுமா? சரி இதை எடுத்துட்டு வா, ஸ்பூன் எடுத்துட்டு வந்து சுப்னிக்கு வாயில கொடு. ஹாப்பி பர்த்டே டு சுப்னி, ஹாப்பி பர்த்டே டு சுப்னி. நீ சாப்பிட்ரு. ஏ சுப்னியோட பர்த்டே கேக். ஏ ஹாப்பி பர்த்டே. ஏ சுப்னி அம்மா ஆச்சி தான் ட்ரெஸ் அவுக்கணுமா? சரி தாய் தான் போடணும். சுப்னிக்கு ஆச்சி தான் போட்டு விடணும். மெதுவா ட்ரெஸ்ல நீ சுப்னிக்கு கேக் வச்சே தெரியல. ட்ரெஸ்ல நம்மள என்ன தொடச்சற ட்ரெஸ் போட்டு விடல. சுப்னிக்கு ட்ரெஸ் இவன் இது கூட சேர்ந்து நம்மளையும் பைத்தியம் சுப்னி ஸ்டைலா வச்சுட்டே பாரு, வச்சு தச்சப்பிள்ள எல்லாம் இருக்கு. சுப்னிக்கு இல்ல நான் கெட்டி விட்டுருக்கேன். கடவுளே தயவு செஞ்சு நீங்க யாரும் எங்களை மென்டல் கூட போன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் இவளுக்கு வேண்டி. அதான் ஏதோ நம்ம லைஃப்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும்ல. அது காணி சுப்னி ட்ரெஸ்ஸை பார்ப்போம். காணி வாவ் சூப்பர். சுப்னிக்கு எத்தனை வயசு ஆச்சு? 2 தானா? 1. என்னடி மாத்தி சொல்லுங்க. போன வருஷமே கொண்டாடியாச்சு 2 இயர்ஸ். அப்போ கரெக்டா இந்த டேட்ல ஆக்சுவலி இந்த டேட் வராதுங்க. ஏன்னா இவனை வாங்கினது நாங்கள் ஏப்ரல் மே அந்த டைம்ல தான். ஆனால் அதான் மஹி வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. அதை வந்து கரெக்டாக போன வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் அந்த டேட் வரும்போது கரெக்டாக சொல்லிட்டா சுப்னிக்கு பிறந்த நாள்னு. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு. ஓகே காய்ஸ் பாய் சொல்லுங்க. குட் நைட்.